2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்க நம்ம இந்தியன் அணி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஜெய்ஸ்வாலும் ராகுலும் சூப்பர் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. ஜெய்ஸ்வால் 32 ரன்னுல ரன் அவுட் ஆயிட்டாரு. 197 ரன் வரைக்கும் ஒரு விக்கெட்னு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ராகுலுக்கு கிராம்பு ஏற்பட 77 ரன்னுல ரிட்டையர் கட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த கேப்டன் சுப்மான் கில் வெறும் 16 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. தனி ஒருவனா தேவ்தாட் பத்திகல் 131 ரன் அடிச்சிருக்காரு. 178 பந்துல 12 4 ஒரு 6. அவுட் ஆகாம என்ன இருக்காரு. ரிஷப் பண்ட் 27 ரன், அவரும் நாட் அவுட். இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 288 ரன்கள் 2 விக்கெட். அதுவும் ஸ்ரீலங்கா பவுலர்ஸ் போட்டது ஒரு விக்கெட் தான். அதுல 1 ரன் அவுட். 2ஆம் நாள் ஆட்டத்தை நாளை பார்ப்போம். இன்னொரு டெஸ்ட் மேட்ச் விறுவிறுப்பா போதுங்க. ஆஸ்திரேலியா பங்களாதேஷுக்கு. ஆஸ்திரேலியா போயிருக்க பங்களாதேஷ் ஆஸ்திரேலியாவை மிரட்டி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா 198 ரனுக்கு ஆல் அவுட். பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 426 ரன் அடிச்சு விட்டாங்க. 2வது இன்னிங்ஸ தொடர்ந்து ஆடின ஆஸ்திரேலியா 161 ரன் 4 விக்கெட். இன்னும் 67 ரன் பின்தங்கி இருக்காங்க. இப்ப இருக்க நிலைமையில பங்களாதேஷ் வெற்றி பெற அமோகமான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு 3ஆம் நாள் ஆட்டம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 நாள் மிச்சம் இருக்கு. ஆஸ்திரேலியா தப்பிச்சு பங்களாதேஷ் கிட்ட பிழைக்கணும்னா இன்னும் 6 விக்கெட் எஞ்சிருக்க நிலையில மிகப்பெரிய ஸ்கோரை எட்டுனா மட்டும்தான் ஆஸ்திரேலியா வெற்றி பெற முடியும். ஆஸ்திரேலியா ஒன்னும் பி டீம் வச்சு ஆடலங்க. ஆஸ்திரேலியாவோட மெயின் டீம் வச்சு தான் ஆடுறாங்க. இருந்தாலும் பங்களாதேஷ் பந்து வீச்சிலையும் பேட்டிங்லையும் மிரட்டி விட்டுருக்காங்க. ஆஸ்திரேலிய மண்ணில பங்களாதேஷ் அணி முதல் வெற்றியை பதிவு செய்யுமா? நாளை பொறுத்திருந்து பார்ப்போம்.